இந்த மகா சிவராத்திரி கொண்டாட்டம் ஏன் ஈசா யோகா மையத்தில் நடக்குது அப்படின்னு நம்ம என்னைக்காவது யோசிச்சிருக்கிறோமா? இதோட பின்புலம் தான் என்ன? மைசூரை சேர்ந்தவர் தான் இந்த ஜெகதீஷ் அப்படிங்கிறவர். இவர் இன்னைக்கு பேசுற மாதிரியான ஒரு தூய்மையான நபர்லாம் ஒன்றும் கிடையாது. இவர் மேல கஞ்சா வழக்கு, கொலை வழக்கு, தன்னுடைய மனைவியை மர்ம முறையில இந்த மகா சிவராத்திரி கொண்டாடுறதுக்கு பலதரப்பட்ட மக்கள் வராங்க, வரவும் விரும்புறாங்க. இப்படி மக்கள் விரும்புற ஒன்ன நீங்க ஏன் தடை செய்யணும்னு விரும்புறீங்க? தமிழ்நாட்டில் ஏறத்தாழ 300 கோயில்ல இந்து அறநிலையத்துறை மகா சிவராத்திரியை சொந்த திட்டமா வச்சு மக்களுக்கு அது ஒரு பக்தி இயக்கமாவே எடுத்துட்டு போகும். அப்ப அதெல்லாம் மகா சிவராத்திரி கிடையாதா? அதெல்லாம் சிவன் அல்லவா? இன்னும் சொல்ல போனா இந்த ஈசனுடன் ஓரிரவுங்கிற பேர்ல குடி, கும்மாளம், கூத்து, இன்னும் என்னென்னா கார்பரேட்டுடைய கலாச்சாரங்கள் இருக்கோ அதை எல்லாத்தையும் அவங்களுக்கு நடைமுறைப்படுத்துறாரு. ஆதியோகி சிவன் சிலை அப்படின்னு சொல்லி இவருடைய பேரோட இணைச்சு ஒரு சிலையை தர்றாரு. அப்ப சத்குரு ஈசனா, ஈசன் சத்குருவா? ஒரு கஞ்சா வித்தவர் எப்படி நீங்க ஒரு சத்குருங்கிற பேர்ல சிலை வாங்க முடியும்? வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு கோயம்புத்தூரோட ஒரு அடையாளமாவே ஈசா யோகா மையம் மாறிட்டு வரதை பாக்குறோம். கோயம்புத்தூருக்கு வர பல பேர், அதாவது ஒரு வேலைக்காக வரவங்களா இருக்கட்டும், வேலை தேடி வரவங்களா இருக்கட்டும், இல்ல ஏதோ ஒரு விதத்துல கோயம்புத்தூரை நாடி வரவங்களா இருக்கட்டும், எல்லாருமே இந்த ஈசா யோகா மையத்தையும் ஆதியோகி சிலையையும் ஒரு தடவையாவது நம்ம பார்த்துட்டு தான் திரும்பி நம்ம ஊருக்கு போகணும் அப்படின்ற எண்ணத்தோடு நம்ம வரதை பாக்குறோம். இந்த ஈசா யோகா மையத்தோட ஒரு சிறப்பான அல்லது ஒரு முக்கியமான பெரிய நிகழ்வா பாக்குறோம் அப்படின்னா அது மகா சிவராத்திரி. இந்த மகா சிவராத்திரி கொண்டாட்டம் ஏன் ஈசா யோகா மையத்தில் நடக்குது அப்படின்னு நம்ம என்னைக்காவது யோசிச்சிருக்கிறோமா? இதோட பின்புலம் தான் என்ன? இது உண்மையாகவே ஒரு ஆன்மீகத்துக்காக நடக்கிற கொண்டாட்டமா, இல்ல இதுல அரசியல் தலையீடு இருக்கா, இது கார்பரேட் நடத்துற ஒரு கொண்டாட்டமா? இது எல்லாத்தையும் பத்தி நம்மிடையே கலந்துரையாட திரு மூர்த்தி அவர்கள் இருக்கிறார். வணக்கம். வணக்கம். இன்னைக்கு கோயம்புத்தூர் மக்கள் அதிகமா போய் பார்க்கக்கூடிய ஒரு இடமா ஈசா யோகா மையம் இருக்கு. சோ இந்த ஈசா யோகா மையம் எப்படி உருவானது? இதோட உருவான கதை என்ன? மைசூரை சேர்ந்தவர் தான் இந்த ஜெகதீஷ் அப்படிங்கிறவர். இவர் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கரை நீங்க அதிகம் தெரிஞ்சிருக்கலாம். இந்த மாதிரி இந்தியா முழுவதும் ஏறத்தாழ இந்துத்துவ சிந்தனைய அல்லது ஒரு குறிப்பிட்ட மத பின்புலம் கொண்ட கருத்துக்களை தாங்கி அதை நவீன காலத்துக்கு ஏற்ற மாதிரி மக்கள்கிட்ட ரொம்ப நைச்சியமா புகுத்துக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட நபர்கள்ல இந்த ஜெகதீஷ் ஒருத்தர். இவர் பல்வேறுபட்ட நாடுகள்ல ஏற்கனவே பல அறக்கட்டளைகள் சார்ந்த விஷயங்களை எல்லாம் பார்த்துட்டு தான் வந்திருக்கிறாரு. அப்புறம் இவர் இன்னைக்கு பேசுற மாதிரியான ஒரு தூய்மையான நபர்லாம் ஒன்றும் கிடையாது. இவர் மேல கஞ்சா வழக்கு, கொலை வழக்கு, தன்னுடைய மனைவியை மர்ம முறையில இல்லாம பண்ணிட்டாரு. அதாவது இறந்து போனதாக சொல்லப்படக்கூடிய அவருடைய மனைவியினுடைய தந்தை தாய் கர்நாடகாவிலிருந்து தமிழ்நாடு, அதாவது கோவை வருவதற்கு முன்பாகவே அவங்களுடைய ஒத்துழைப்போ அவங்களுடைய அனுமதி இல்லாம அந்த உடலை எரித்து அல்லது புதைத்த நபருங்கிற வழக்கு இன்னைக்கு வரைக்கும் கோவையில பதிவாயிருக்கு. அதன் பிறகு அவருடைய நிலைமை எல்லாமே மர்மமான முறையில் தான் இன்னைக்கு வளர்ந்து நிற்குதுங்கிறத நம்ம பார்க்குற பொழுது இது நிறைய பிரச்சனைகளை உள்ளடக்கிய மையமா போகுது. கோவை பெரும்பாலும் மிகப்பெரிய ஒரு தொழில் நகரம். தொழில் நகரம் என்பது மிகப்பெரிய உற்பத்தி சார்ந்த வேலை சார்ந்த மனநிலையை உள்ளடக்கியது. இதன் காரணமா உழைப்பில் ஈடுபடக்கூடிய தொழிலாளிகளுக்கும் பிரச்சனை, உழைப்பை சுரண்டக்கூடிய முதலாளிகளுக்கும் பிரச்சனைங்கிற முறையில மன உளைச்சலை தீர்த்து கொள்வதற்காக அவங்களுக்கு வடிகாலா இந்த யோகை கலை இருக்கு அப்படிங்கிற முறையை தெரிஞ்சுக்கிட்டு மிகப்பெரிய குடும்பங்களை அவர் வளைச்சி போட்டு, குறிப்பா அந்த பெண்ணை கூட அவர் கேப்சர் பண்ணி பிற்காலத்துல அவங்களுடைய மரணத்திற்கு அல்லது அவங்களுடைய சொத்தை கூட பிரிச்சு அதன் மூலமா இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில ஒரு இடத்த வளர்ச்சி போட்டு தான் இதை தொடங்குறாரு. மார்ச் 8ஆம் தேதி ஈசா யோகா மையத்துல மகா சிவராத்திரி பிரம்மாண்டமா கொண்டாட போறாங்க. துணை குடியரசுத் தலைவர் கலந்துக்க போறாரு. இதுக்கு முந்தின வருஷம் நம்ம குடியரசுத் தலைவர் கலந்துக்கிட்டாங்க. அவங்க மட்டும் இல்ல, நடிகர்கள், நடிகைகள், ஃபாரினர்ஸ், நார்த் இந்தியன்ஸ் எல்லாருமே இதுல கலந்துக்கிறாங்க. இவ்வளவு பிரம்மாண்டமா இந்த ஒரு நிகழ்வை ஏன் கொண்டாடணும்? அதுக்கான காரணம் தான் என்ன? இப்போ மகா சிவராத்திரி மட்டும் கிடையாதுங்க. மகா சிவராத்திரி மாதிரி பல்வேறுபட்ட தினங்கள் பொதுவாக பல்வேறுபட்ட மதத்துல இருக்கு. ஒரு நாளும் ஒரு பொழுதும் பண்டிகைகள், நிகழ்ச்சி நிரல்கள், பக்தி நிகழ்ச்சி நிரல்கள் போயிட்டு அட்டவணைப்படுத்தப்படுது. அதுல குறிப்பா ஒரு குறிப்பிட்ட மதம் சார்ந்த நிகழ்ச்சியா இவங்க எடுக்கிறதுக்கு அது பொருத்தமா இருக்கு. இவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, முதுகுத்தண்டு வடத்தை நேரா வச்சு இரவு முழுவதும் தியானம் பண்ணணும்னு சொன்னா அதுல பலன் பெறுவோம், மனம் ஒரு மென்மையான நிலைமைக்கு
போகும் அப்படிங்கிற முறையெல்லாம் சொல்லப்படக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை அவங்களோட நிகழ்ச்சியா எடுக்கிறாங்க. அடுத்தது இந்த யோகக்கலையின் மூலமாக நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்த்துக்க முடியும் அப்படிங்கிற முறையில தவறா வந்து சித்தரிக்கப்பட்டு குறுக்கு வழியில எதுவுமே வந்து மக்கள் வந்து சொல்யூஷன் இருக்கான்னு தேடக்கூடிய ஒரு பண்பை வந்து எடுத்துக்கிட்டு மகா சிவராத்திரிக்கு வந்து வாங்க அப்படின்னு சொல்லி அதை வந்து ஒரு கார்பரேட் தன்மைக்கு மாத்துறாங்க. ஒரு மகா சிவராத்திரி அப்படிங்கிறது சிவன் சார்ந்த விஷயமா கூட ஆன்மீகவாதிகள் வந்து பாக்குறாங்க. அதை நம்ம பெருசா ஒன்றும் மறுக்கல. மக்கள் நம்புறாங்க. மக்கள் வந்து அது தெளிவடையும் வரை அது இருக்கதான் செய்யும். நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருக்க போறோம். ஆனா இங்க பிரச்சனை என்னன்னு சொன்னா HRNC, அதாவது தமிழ்நாட்டில் ஏறத்தாழ 300 கோயிலில் இந்து அறநிலையத்துறை வந்து மகா சிவராத்திரியை சொந்த திட்டமாக வச்சு மக்களுக்கு அது ஒரு பக்தி இயக்கமாகவே எடுத்துக்கிட்டு போகுது. அப்போ அதெல்லாம் மகா சிவராத்திரி கிடையாதா? அதெல்லாம் வந்து சிவன் அல்லவா? இன்னும் சொல்ல போனால் சிவன் அப்படிங்கிற பெயரை தவிர்த்துட்டு தமிழக மக்களால் வந்து சிவபெருமான் எப்படி வந்து அழைக்கப்படுறார் அப்படிங்கிறதெல்லாம் விட்டுட்டு ஈசா அப்படிங்கிற பேரை வந்து இவர் சூட்டுறாரு. அப்ப ஈசனுடன் ஓர் இரவு அப்படின்னு சொல்றதே, இந்த பேரே நீங்க கேளுங்களா, ரொம்பவும் வந்து ஆபாசமா இருக்கு. அது மட்டும் கிடையாது, இந்த ஈசனுடன் ஓர் இரவுங்கிற பேர்ல குடி, கும்மாளம், கூத்து, இன்னும் என்னென்னா கார்பரேட்டுடைய கலாச்சாரங்கள் இருக்கோ அதை எல்லாத்தையும் அவர் அங்கே நடைமுறைப்படுத்துறாரு. அந்த நிகழ்ச்சி ஒரு பக்தி சார்ந்து ஒரு ஆன்மீகம் சார்ந்து எளிமையாவே அங்கே நடக்கிறது இல்லை. நீங்க பாத்தீங்கன்னா இந்த மகா சிவராத்திரிங்கிறது இந்த மார்ச் 8 ஒட்டி நடக்கிறத ஒரு இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் ஒரு பார்க்காத நிகழ்ச்சி மாதிரி உருவகப்படுத்தி அவங்க காட்டுறாங்க. இதுல பல லட்சம் ரூபாய்கள் வந்து புரளுது. ஏராளமான பணப்புழக்கத்தை வந்து அவங்க உள்ளடக்கி இருக்கிறாங்க. உலகு தழுவிய அளவுல இந்தியாவின் பல்வேறு மாநிலங்கள் இருந்து தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்கள் இருந்தா வந்து இதுல கலந்துக்கிறாங்க. அவங்கள்ட்ட எல்லா வகையிலையும் வந்து ஒரு மிகப்பெரிய பக்தி சுரண்டல் நடக்குது. இது மக்களுக்கு இயல்பாக இருக்கக்கூடிய மூட நம்பிக்கை, இந்த மாதிரி பல்வேறுபட்ட பிற்போக்கான விஷயங்களை அறுவடையா பண்ணி காசாக்கக்கூடிய நிகழ்ச்சியா இது மாறுது. அதனால இதை பக்தி ஆன்மீகம்னு விட்டுட்டு ஒதுங்கி போக முடியாது அப்படிங்கிற முறையில இதை நம்ம அம்பலப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கு. இந்த மகா சிவராத்திரி கொண்டாடுறதுக்கு பலதரப்பட்ட மக்கள் வராங்க, வரவும் விரும்புறாங்க. இப்படி மக்கள் விரும்புற ஒன்ன நீங்க ஏன் தடை செய்யணும்னு விரும்புறீங்க? அது எப்படி மக்கள் அதை விரும்புறாங்க? மக்கள்லாம் யாரு? மக்கள் ஒரு பகுதி பிரிவு தான் மக்களா? ஒட்டுமொத்த மக்களுக்கும் அந்த கடவுள் சார்ந்த பக்தி சார்ந்த ஆன்மீகம் சார்ந்த அல்லது இவங்க சொல்லக்கூடிய அந்த மன சாத்னம் அப்படிங்கிற முறையில யோக கலையை சொல்லி கொடுக்கணும் தான் நம்ம விரும்புறோம். அவர் அப்படிதான் சொல்லி தொடங்கினவர் என்ன பண்றாருன்னு சொன்னா, இந்த நிகழ்ச்சியில வந்து ஆதியோகி சிவனை வந்து தரிசிக்கிறதுக்கு முக்கியமான நாளை அன்னைக்கு அறிவிச்சு, அன்னைக்கு ஒரு நாளை மட்டும் அறிவிச்சு விடிய அவர் வந்து ஒரு டிக்கெட்டு கேட்டகரியிலே அவங்க பிரிக்கிறாங்க. ஏறத்தாழ தொடங்க வந்து 250 ரூபாய் தொடங்குது அந்த நுழைவு கட்டணம், 50,000 ரூபாய் வரைக்கும் அதிகரிக்குது. அப்ப 250 ரூபாய் தொடங்கி 50,000 வரைக்கும் போற அந்த கட்டணத்துக்கு பேர் என்ன வைக்கிறாருன்னு சொன்னா கங்கா, யமுனா, காவேரி, தபதி, இந்த மாதிரி இந்தியா ஆறுகளுடைய பெயரை வச்சு அப்படி மேலிருந்து கீழே வர்றாரு. அப்ப கட்டணமே இல்லாம யாரும் பார்க்க முடியாம அங்க வச்சிருக்காரா அப்படின்னு கேட்டா பார்க்கலாம்னு சொல்றாரு அவரு. அப்ப கட்டணமே தொகை இல்லாம பாக்குறதுக்கு அவர் வந்து ஒரு பிரிவு வச்சிருக்காரு. அந்த பிரிவுக்கு பேரு தாமிரபரணி. அது ஒரு பொட்டக்கடல் மாதிரி கடைசியா அவங்க உற்று நோக்கி பார்த்தால் கூட அந்த நிகழ்ச்சியில யாரையுமே தெரியாது, ஒரு வெறும் ஒரு புள்ளி போல தெரிகிற அளவுக்கு தொலை தூரத்துல அந்த நிகழ்ச்சி வச்சிருக்காங்க. அப்ப கட்டணம் மட்டுமா, அது வந்து நுழைவு கட்டணம் மட்டுமான்னு பார்த்தா அங்கேயே தங்கி ஏறத்தாழ காட்டேஜ் மாதிரிலாம் அந்த வனத்தை எல்லாம் வந்து அழிச்சிட்டு 5,000 ரூபாயில இருந்து 50,000 ரூபாய் வரைக்கும் வாடகை, அதாவது பாத்ரூம், டாய்லெட், ஏசி, நான் ஏசி, இந்த மாதிரியான கிரிட்டரியாவோட அவங்க லிஸ்ட்லாம் பண்றாங்க. இப்போ இதெல்லாம் வச்சு பார்க்குற பொழுது இது என்ன மன மகிழ்ச்சின்னு பார்க்க முடியுமா? இந்த மன மகிழ்ச்சியில வந்து சராசரி மக்கள், நடுத்தர மக்கள், ஏழை எளிய மக்கள்லாம் போய் பங்கு கொண்டு நிறைவா மகிழ்ச்சியா வெளியே வர முடியுமான்னு பார்த்தா இல்லை. அது ஒரு வெறியூட்டக்கூடிய ஒரு காக்டைல் பார்ட்டி மாதிரி இருக்கு. அதாவது எப்படி வந்து ஒரு எல்லா போதையும் ஒன்று சேர்த்து ஒரு காக்டைல் பார்ட்டி கொண்டாடுறாங்களோ அது மாதிரி ஒரு புதிய வடிவத்தில் ஆன்மீகத்தை பயன்படுத்தி ஒரு வெறி கொண்ட நிகழ்ச்சியாக அங்கே நடத்துகிறாங்க. அதில் ஆட்டம் பாட்டம்னு மக்கள் போகிறாங்களே ஒழிய அது அனைவருக்குமான நிகழ்ச்சி அது இல்லைங்கிறத வந்து நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. அது மட்டும் கிடையாது, அவர் நடத்துறதுல மிகப்பெரிய சுரண்டல் இருக்கு. எப்படின்னா 2 மாதத்துக்கு முன்னாடியே அந்த நிகழ்ச்சியை வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க அவங்க. அதில் ருத்ராட்ச கொட்டையிலிருந்து ஆதியோகி சிவன் சிலை அப்படின்னு சொல்லி இவருடைய பேரோட இணைச்சு ஒரு சிலையை தர்றாரு. என்ன சொல்றாருன்னு சொன்னா, ஈசன் சிலை கிடையாது, சத்குரு சிலையோட இணைக்கிறார் அவர் பேரை. அப்ப சத்குரு ஈசனா, ஈசன் சத்குருவா? ஒரு கஞ்சா வித்தவர் எப்படி நீங்க வந்து ஒரு சத்குருங்கிற பேர்ல வந்து சிலை வாங்க முடியும்? அது பல லட்சம் ரூபாய்க்கு போகுது. அதில் தள்ளுபடின்னு சொல்றாங்க. ஏறத்தாழ 51,000 61,000 சொல்றாங்க. இன்னுமல்ல இது மாதிரி ஏராளமான பொருள், ஒரு வேப்பலை பொடியை கூட அவங்க விற்கிறாங்க. வீட்டுக்கு வந்து விபூதி அனுப்புறேங்கிறாங்க. கருப்பு துணியை வந்து நீங்க கட்டிக்கிட்டு வந்து விரதம் இருங்கன்னு சொல்றாங்க. நீங்க நேரடியா இந்த கேம்பஸ்க்கு வந்தாதான் இந்த பலன் அடைவீங்க
அப்படின்னு சொல்றாங்க. இதன் மூலமா என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, வீட்டிலிருந்து ஒரு சுரண்டல் நேரடியாக கேம்பஸ்க்கு வந்தாதான் முழு பலன் அப்படிங்கிற முறையிலலாம் ஏதோ ஒரு வகையில அங்க உள்ள இழுத்து போட்டு பக்தியை காசாக்குறாங்கங்கிற முறையில இது மக்களுக்கான மகிழ்ச்சியோ மக்களுக்கான நிம்மதியோ தரக்கூடிய நிகழ்வு அல்ல. இந்த கம்பேரிட்டிவ்லாம் பார்க்குற பொழுது ஒரு சர்வதேசிய தன்மையில எப்படி வந்து மக்களை வந்து கார்பரேட் சுரண்டுதோ அது போலவே இவர் செய்கிறாரு. அதுக்கு இன்னும் கூடுதலாக பார்த்தோம்னு சொன்னா 21 மொழியில உலகம் முழுவதும் அவங்க வந்து இதை வந்து ரிலே பண்றாங்க. 36 இடங்கள்ல நேரடியா டிஸ்பிளே வச்சு ஒளிபரப்பு செய்யறாங்க. இதெல்லாம் ஒரு சாதாரண சாமியாரால பண்ண முடியுமா? சாமியார்னா என்ன? இருக்கிற இடம் தெரியாம அமைதியா மென்மையா சாந்தமா இப்படிதான் நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்குறோம். பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த வெள்ளிங்கிரி மலைச்சாரல்ல குச்சி வச்சு ஊனி மேல ஏறக்கூடிய பண்பாடு மேற்கு மாவட்டத்துல வந்து தொடர்ந்து வருடந்தோறும் இருக்கும். இந்த சித்திரை நாட்கள்ல போயிட்டு வருவாங்க. அங்க நீங்க ஏறினீங்கன்னா பார்க்கலாம், பல மலைகள்லையும் வந்து ரொம்ப வயது மூத்த தாடி மீசையோட காவி துணியோட ஒரு அழுக்கு துணி மூட்டையோட சாமியார்கள் உட்காந்துருப்பாங்க. அவர் சாமியாரா BMW பைக்ல ஏறத்தாழ பல லட்சம் ரூபா மதிப்புள்ள பைக்ல 22 நாடுகளை பெட்ரோலை புகை பண்ணிட்டு ஊர் சுத்துறவன் சாமியாரா? இப்போ இதுல இருந்து பார்த்தோம்னு சொன்னா இது எப்படி மக்களுக்கான நிகழ்ச்சின்னு ஏத்துக்க முடியும்? ஏத்துக்கவே முடியாது அப்படின்னு சொல்றோம் நம்ம. இதை கூடுதலா இவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, ஆன்மீகங்கிறாரு, யோகங்கிறாரு, மென்மையான வாழ்க்கைங்கிறாரு, எளிமையான வாழ்க்கைங்கிறாரு, ஊர்ல உள்ளவங்கள்லாம் இதுக்கு அடைக்கிறாரு. ஆனா இவருடைய மகள் வந்து அமெரிக்காவில் வந்து ஒரு இந்து அல்லாத மதத்தை சேர்ந்த ஒரு நபரை விருப்ப திருமணம் பண்ணிக்கிட்டு அவங்க சீரழிஞ்சு போன கலாச்சாரத்தில் ஐரோப்பிய தன்மையில வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவர் வர்றாங்க, இவரும் போறாரு வரவேற்கிறதுக்கு. அந்த பொண்ணு ஒரு சின்ன குழந்தை மாதிரி ஏறி இடுப்புல உட்காந்துக்குது. ஆனா இதே சமகாலத்துல கோவையை சேர்ந்த வேளாண் பல்கலைக்கழக ஆசிரியருடைய 2 மகள்களை, சிறு பெண்கள், அவங்க 2 மகள்களை பக்திங்கிற பேர்ல யோகங்கிற பேர்ல கொண்டு போய் அந்த கேம்பஸ்ல வச்சு மொட்டை அடிச்சு கொட்டையை போட்டு பெற்றோர்கள் வச்ச பேரை கூட மாத்தி அந்த பெண்களோட தடம் இல்லாத யாரு உங்களோட பெற்றோருங்கிற முறையில கூட அறிய முடியாத அளவுக்கு பேரையெல்லாம் மாத்தி அந்த கேம்பஸ்ல வச்சிருக்கிறாரு. சரி, இதோட முடிதான்னு பார்த்தா அங்க பல்வேறுபட்ட மர்மமான நிகழ்வுகள் நடந்துட்டு இருக்கு. அதுல இந்த மாதிரி பெண்கள் வந்து அடாப்ட் ஆயிட்டாங்கன்னா விட்டுறாங்க, அல்லது வந்து எதிர்த்து கேட்டா கூலிப்படை மூலமா மிரட்டி பணிய வைக்கப்படுறாங்க. அதையும் மீறி தப்பிச்சு வந்தாங்கன்னு சொன்னா அடித்து கொலை செய்யப்பட்டு கிணறுகள்லையோ அல்லது ஏரிகள்லையோ வீசப்படுறாங்க. இது கடந்த வருஷம் நடந்ததுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இப்போ இதையெல்லாம் வந்து ஒரு கம்பேரிட்டிவா பார்க்குற பொழுது அது ஒரு மர்மமான தேசமா இருக்கு, அது மக்களுக்கு விரோதமா இருக்குங்கிற முறையில அதை வந்து நம்ம கேள்விக்கு உள்ளாக்கணும் அப்படின்னு சொல்றோம்.